மனித உருவத்தில் வாழும் பேய் அந்த பேய் காடுகளில் வசிக்கவில்லை. சுடுகாட்டிலும் இல்லை. அது வீடுகளுக்குள் வந்தது. மனித உருவத்தில். இரவுகளில் அது யாரையும் கொல்லவில்லை. ரத்தம், சத்தம், அலறல் எதுவும் இல்லை. ஆனால் காலை வந்தபோது ஒரு வீடு அமைதியாக உடைந்திருக்கும். அந்த பேய்க்கு ஒரு விசேஷ குணம் இருந்தது. அது நம்பிக்கையை முதலில் பிடிக்கும். நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் ரகசியம் பாதுகாப்பாக இருக்கும் என்று மெதுவாக சொல்வது அதன் முதல் மந்திரம். அந்த வார்த்தைகளை நம்பியவர்கள் சில நாட்களில் தனிமையாகி விடுவார்கள். அவர்களின் கனவுகள் கண்ணுக்குத் தெரியாமல் ஒன்றொன்றாக செத்துப்போகும். ஒரு குழந்தை கேட்டது, இந்த பேய் எங்கே இருக்கும்? முதியவர் சொன்னார், கண்ணுக்குத் தெரியாத இடத்தில் இல்லை. கண்ணுக்குத் தெரியும் முகத்துக்குள் அந்த பேய் வாழ்கிறது. அன்றிரவு அந்த குழந்தை தூங்கவில்லை. ஏனெனில் அது புரிந்து கொண்டது. இந்த பேய்க்கு நிழல் இல்லை. ஆனால் நம்மோடுதான் நடக்கிறது. சில பேய்கள் கதவுகளை தட்டாது. நம்முடைய நம்பிக்கையை தட்டித்தான் உள்ளே வரும்.